வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஃபைனலி டெட்பூல் அண்ட் புல்வரின் இப்போதைக்கு ஆன்லைனில் ரிலீஸ் ஆயிடுச்சு. உள்ள ஏகப்பட்ட ஈஸிக்ஸ் ஒழிச்சு வச்சிருக்காங்க. தக்காளி எத்தனடா எழுதால் தான் அது படத்துக்கு போய்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் என்னால் முடிஞ்சளவுக்கு பார்ட் பை பார்ட்டாக இந்த படத்தை பிரேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, டைமே வேஸ்ட் பண்ண வேணாம். உள்ள போயிடலாமா? ஓப்பனிங்கே மார்வல் டைட்டில் போடும்போது இந்த பக்கம் டெட்பூல் அவருடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் என்னடா பாட்டை போடுறது, நான் போடுறேன் டியூனு அப்படின்னு சொல்லி அந்த டியூனை ஓவர்லாப் பண்ணி இந்த பக்கம் டெட்பூல் பாடுவாருங்க. ஸோ அங்கேருந்தே இந்த படம் என்ன மாதிரி ஒரு ஃபோர்த் வால் பிரேக்கிங்காக இருக்க போதுங்கிறத தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்னி ஃபாக்ஸாக வாங்கிட்டாங்க. அதனால் ஃபாக்ஸ் இப்போதைக்கு சாகிற கட்டத்தில் இருக்க அந்த காரணத்தினால தான் என்னை எம்சிக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நடக்கும் நான் எங்கே நினச்சா பார்த்தேன். எனக்குன்னு தனிப்படம் கொடுக்கறத தாண்டிலும் ஒரு ஃப்ரான்ச்சைஸே உருவாக்கி விட்டுருக்காங்க. இனிமேல் பாருங்கடா என் ஆட்டத்தை. அது மட்டும் இல்லாமல் லோகனோட அந்த டெத்தை நான் வந்து டிஸானர் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எப்போ சொன்னார் தெரியுமா? டெட்பூல் 3 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் அப்போ. How is Wolverine alive? Yeah. After Logan. Logan takes place in 2029. Totally separate thing. Logan died in Logan. Not touching that. அதெல்லாம் சும்மா உள்ளூர் காட்டிக்கு அப்படின்னு சொல்லி பட்டுன்னு இந்த பக்கம் நம்ம லோகனோட அந்த கல்லறையை தோண்ட ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த இடத்துல தான் ஐ லைக் மீ அப்படின்னு சொல்லப்போ அந்த டிவியை கப்பை உங்களால் பார்க்க முடியும். இதே டிவியை கப்பை டிவிக்குள்ளே ஒரு அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம டெட்பூல் அந்த டிவிக்குள்ளே இருந்து அந்த டைம் போர்ட்டல் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகும்போது அந்த கப்பையுமே ஆட்டி போட்டு வந்திருக்காருங்க. அந்த இடத்துல தான் நிஜமாலே இந்த பக்கம் நம்ம உல்வரின் செத்துட்டாருங்கிற ஒரு விஷயமே நம்ம டெட்பூலுக்கு தெரிய வருது. செம்ம காண்டாகி அந்த பக்கம் நம்ம உல்வரினோட ஸ்கெல்டனை போட்டு அடின்னு அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை தூக்கி ஓரமாக வச்சு என் யூனிவர்ஸை காப்பாற்றலான்னு வந்தா தக்காளி நீங்கள் செத்த படமாக இருக்கேரா, உன்ன மாதிரியே மனசுக்குள்ளே நானும் செத்துருக்கேன், மீ டு ஹியூ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம உல்வரினோட இடுப்பு பக்கத்தில் ஒரு கட்டை சொருவி இருக்கு. ஆக்சுவலாக அந்த கட்டையில் சொருவி தான் இந்த பக்கம் நம்ம X-24 உல்வரினை லோகன் படத்தில் சாவடிச்சிருப்பாரு. ஸோ அதை அப்படியே கண்டினியூட்டாக கூட்டு வந்திருக்காங்க. பல்லு மட்டும் அடமெண்டியம் கிடையாதுங்க, அது தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக ஏகப்பட்ட டிவிஐ ஏஜென்ட்ஸ் உள்ள வர நம்ம டெட்பூல் 1ல் வெயிட்னு சொல்லி கற்றுவார்ல, அதே மாதிரி இந்த இடத்துலையுமே அதே சீக்வன்ஸ் ரெப்ளிகேட் ஆகுது. மரியாதையாக உங்கள் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்லி டிவிஐ ஏஜென்ட் சொல்ல, கவலைப்படாத நான் என் வெப்பன்ஸை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே செத்து பண்ண நம்ம லோகனோட எலும்பு கூடிய டெக்னிக்கலாக இந்த ஃபைட்டோட வெப்பனாக யூஸ் பண்ண ஒரு தலைவர். இப்போ சும்மாலாம் கிடையாதுங்க, இருக்க எல்லா அடமாண்டியம் ரிப்பு கை காலுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சு தூக்கி போடுவார். அடமாண்டியம் ரிப் எல்லாத்தையுமே எப்படி இந்த பக்கம் நம்ம டெட்பூல் உடைக்கிறாருன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஸோ டெக்னிக்கலாக போன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்டட் தான். ஸோ டெக்னிக்கலாக உடைக்கல, அவர் இன்டர் கனெக்டடாக இருக்கக்கூடிய அந்த போன்ஸ் எல்லாத்தையுமே உருவி எடுக்கிறாரு, அவ்வளோதான். பாய் பாய் சாங்குக்கு இந்த பக்கம் நம்ம டெட்பூல் ஆடிக்கிட்டே சண்டை போகிறது சம ஃபன்னாக இருக்கும். அண்ட் முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில், இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் ஒரு டிவி ஏஜென்ட்டை ப்ரூன் பண்ணுறாருல, ப்ரூன் பண்ணப்பட்ட அவரை தான் ஆக்சுவலாக நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வரின் சேபர் டூத்தை மீட் பண்ணும்போது அந்த கசாண்டாவோட டீம்மேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது பேக்ரவுண்டில் அந்த பாலில் அடைச்சு வைக்கப்பட்டிருப்பாரு. ஸோ இங்கே ப்ரூன் பண்ண அந்த டிவி ஏஜென்ட்டை வாய்டுக்குள்ளே ஆக்சுவலாக அந்த சேபர் டூத் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வாய்டுக்குள்ளே என்ன போனாலும் அது கசாண்டாவோட கண்ணில் இருந்து தப்பிக்காது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டெட்பூல் நம்ம வுல்வரினோட தலையை வந்து பார்த்தீங்கன்னா மேரடோனா ஃப்ரம் த அவுட் சைட் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லி எட்டு உதைப்பாரு. அர்ஜென்டினா ஃபுட்பால் லெஜெண்ட் இந்த மேரடோனாக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இன்னொரு டீட்டெயில் நல்லா ஒத்து நோட் பண்ணுங்க. அந்த ஸ்கல் உங்களை நோக்கி வரும்போது அந்த வுல்வரினோட அடி நாக்கில் அந்த ஸ்கல்லுக்கோட அடியில் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 24601 சொல்லி எழுதப்பட்டிருக்கும். நல்லா பாருங்க, அடமெண்டியத்துக்குள்ளேயே 24601 சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. என்னன்னு தெரியலையாங்க. 24601 நம்ம ஹியூ ஜாக்மேன் நடித்த லெஸ் மிசரபிள்ஸ் அந்த படத்தில் அவருடைய ப்ரெசன்ட் நம்பர் 24601 அது அப்படி இந்த இடத்துல கூட்டு வந்திருக்காங்க. இந்த படத்துக்கும் அந்த ஹீரோஸுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன். பட் அந்த அடி நாக்குக்குள்ளே எப்படிங்க இவங்க டைப் பண்ணாங்க, எப்படி அந்த டேட்டூ போட்டிருப்பாங்கன்னு தெரியலையே. அண்ட் ஃபைனலி வுல்வரினோட அந்த கிளாஸ் எடுத்து ஐக்கானிக்கான அந்த போஸை கொடுக்கும்போது தான் டெட்பூல் அண்ட் வுல்வரின் டைட்டிலே போடுறாங்க. இங்கே நான் எப்படி வந்தால் உங்களுக்கு தெரியாதுல, என்னுடைய பின் கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம டெட்பூலோட பின் பக்கத்துக்கு ஜூம் போவாங்க. ஏன்டா அப்படியே நம்ம 2018 வரும். இந்த மாதத்தை நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணணும். ஏன்னா இன்ஃபினிட்டி வார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலில் நடந்துச்சுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது மோர் லைக் ஒரு செப்டம்பர் அக்டோபர் ரீஜன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 2018 தான் இன்ஃபினிட்டி வார் நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 3 to 4 months முன்னாடி நம்ம டெட்பூல் அவெஞ்சர்ஸ் டீமில் நான் சேரணும்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம ஹாப்பி கூட பேச வந்திருப்பாரு. அந்த இடத்துல ஹாப்பி ஆக்சுவலாக டெட்பூல் ஹையர் பண்ணி இருந்தா என் கேமே நடந்திருக்காது. யோசிச்சு பாருங்களேன், தானோஸோட அந்த ஸ்னாப்பை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்காக தானே இந்த பக்கம் நம்ம அயன்மேன் டைம் டிராவல் டிவைஸை கண்டுபிடிப்பாரு. பட் இந்த இடத்துல டெட்பூல் ஆல்ரெடி இன்ஃபினிட்டி வார் நடக்கிறதுக்கு 5 மாதத்துக்கு முன்னாடி டைம் டிராவல் டிவைஸோட வந்திருக்காருங்க. ஹாப்பி தப்பு பண்ணிட்டே சிங்காரம். டெட்பூல் அந்த சமயத்தில் ஹையர் பண்ணியிருந்தா நம்ம தானோஸை ஈஸியாக டிஃபீட் பண்ணியிருக்கலாமே டைம் டிராவல் டிவைஸ் வச்சு. ஆல்சோ இந்த டைம் டிராவல் டிவைஸ் இப்போதைக்கு யூனிவர்ஸ் லெவலில் நம்ம டெட்பூலை கூட்டிட்டு போகும் அப்படிங்கிறத தெளிவாகவே கன்வே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டிவைஸ்க்கு என்னாச்சுன்னு தெரியல. நம்ம டெட்பூல் அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவார். பட் அவ்வளோ அமேசிங்கான ஒரு டெக்னாலஜி ஏன்டா டிஸ்ட்ராய் பண்ணுறீங்க? இந்த ஹாப்பியோட ஆஃபீஸில் தாங்க ஏகப்பட்ட ஈஸ்டர் கொட்டி கிடக்குது. முக்கியமாக ஹாப்பிக்கு பின்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம பெப்பர் பாட்ஸோட அந்த ஃபோர்ப்ஸ் மேகசின் இருக்குது. அயன்மேன் 3ல் பார்த்துருப்பீங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த கேப்டன் அமெரிக்கா கார்ட்ஸ் இருக்குது. யாரோட கார்ட்ஸ்ன்னு தெரியும்னு நினைக்கிறேன், ஃபில் கர்சனோட அந்த கரை படித்த கார்ட்ஸ்க்கு. இதை வச்சு தான் நம்ம கேப்டன் அமெரிக்கா அயன்மேனை நம்ம நிக் ஃபியூரி ஊக்கு வச்சிருப்பாரு, மோட்டிவேட் பண்ணியிருப்பாரு. அதுக்கு பக்கத்துலேயே இந்த பக்கம் அயன்மேன் 2ல் வந்து அந்த பெண்டுலம் ஆர்ட் சுற்றிக்கிட்டே இருக்கு.
அண்ட் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் 2 ஆர்மர்னு நினைக்கிறேன். சில்வர் ஆர்மர் நம்ம அயன்மேன் கிட்ட இருந்த மாதிரி தெரியல. பட் அப்படியே ஒரு ஆர்மரை தான் நம்ம வார் மிஷின் ஆட்டி போட்டு போயிருப்பாரு. மேபி அதுக்கான ரெப்ளிகாவாக இருக்கலாம். அப்படியே நேராக கேப்டன் அமெரிக்காவோட ப்ரோக்கன் ஷீல்டு இருக்குது. இது அயன்மேன் 1, 2, 3ன்னு சொல்லி எல்லா இடங்களையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். ப்ரோட்டோடைப் ஷீல்டு தான். அதே ஒரு ஞாபகமாக வச்சுருக்காங்க. அண்ட் டேபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அயன்மேனோட ஆர்க் ரியாக்டர் இருக்குது. அப்படியே அக்யூரேட் ஆர்க் ரியாக்டர் இருக்காது, ஆர்க் ரியாக்டரோட ரெப்ளிகாவாக இருக்கணும்னு நம்புகிறேன். அப்படியே பின்பக்கத்தில் இருக்க அந்த ஷெல்ஃபில் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேனோட சூட் கேஸ் சூட் இருக்குங்க. அமேசிங்கான சூட், அது போர்ட்டபிள் சூட். பட் இப்போதைக்கு நம்ம அயன்மேனுக்கு அது தேவைப்படாது, காரணம் அவங்ககிட்ட தான் நானோ டெக்னாலஜி இருக்கல. பட் அயன்மேன் 2ல அந்த போர்ட்டபிள் சூட்டை நம்ம ஹாப்பி தான் டெலிவர் பண்ணியிருப்பாரு. அப்படியே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உடஞ்சி போன இல்லைனா எரிஞ்சு போன ஒரு அயன்மேன் மாஸ்க் இருக்குது. மேபி அயன்மேன் 3ல வந்து அந்த மார்க் 42 மாஸ்க்காக இருக்கலாம். ஆல்டிட் ஸ்கில்லினை டிஃபீட் பண்ணுறதுக்கு இந்த மாஸ்க்கை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எரிஞ்சு போயிருக்கும், அதுக்கான ரெப்ளிகாவாக இருக்கலாம். அப்படி இல்லைனா அல்ட்ரானோட அந்த உடஞ்சி போன மாஸ்க்காக இருக்கும் சான்சஸ் அதிகம். அப்படியே அதுக்கு பக்கத்தில் மோபியஸ் ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மோபியஸ் ஸ்ட்ரிப் பிரின்சிபலை வச்சு தான் நம்ம அயன்மேன் என் கேமில் ஆக்சுவலாக அந்த டைம் ட்ராவல் ஜிபிஎஸே கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கான ஐடியா எங்கேருந்து தான் வந்திருக்குமோ. அப்படியே இந்த பக்கம் நம்ம டோனி ஸ்டார்க் அண்ட் பீட்டர் பார்க்கறோட அந்த ஃப்ரேம்டு ஃபோட்டோ இருக்குது. அதுக்கு முன்னாடி அயன்மேன் மாஸ்க்குமே வச்சிருப்பாங்க. நம்ம டாம் ஹாலண்ட் ஃபேஸை காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி காமிச்சிட்டு தான் சோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாம் ஹாலண்ட் ஃபேஸை காமிச்சதுக்காக ஒரு கமிஷன் வந்து கொடுத்துருக்கணும். எதுக்கு தேவையில்லாமல் கொடுக்கணும்னு சொல்லி அது ஒரு மாஸ்க் வச்சு மறைச்சிருக்காங்க. பட் இந்த மாஸ்க்கை நீங்கள் அயன்மேன் 2ல பார்த்துருக்கலாம். ஒரு குட்டி பையன் போட்டு வந்திருப்பான். அவனை காப்பாற்றுறதுக்காக டோனி ஸ்டார்க் இறங்கியிருப்பாரு. ஸோ இந்த மாஸ்க்கை கூட்டு வந்து வச்சிருக்காங்கன்னா என்னன்னு புரியுதா? அந்த குட்டி பையனே நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் தான். இது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேன் தியரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேன் ஃபெகே அக்னாலேஜ் பண்ணி இதை அஃபிஷியலாகவே இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஹாப்பி டெட்பூல் கிட்ட நீ எதுக்கு அமைச்சராக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன்னு சொல்லி கேட்க நம்ம டெட்பூல் ஏகப்பட்ட ரொம்ப சோகமான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு கட் பண்ணி இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அவர் பெரியவர் வரமாட்டாரா, அவர்கிட்ட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை காட்டி எப்படியாவது வேலை வாங்கலான்னு பார்த்தா நீங்கள் அப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சும்மா கலாச்சிட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, உண்மையிலே டோனி ஸ்டார்க்கை பார்த்து நம்ம டெட்பூல் பேசியிருந்தா கண்டிப்பாக அவன் கையில் போட்டுருக்க இந்த டெக்னாலஜியை பற்றி நம்ம டோனி ஸ்டார்க் கேட்டிருப்பாரு. டைம் ட்ராவலுங்கிற ஒரு விஷயம் நம்ம டோனி ஸ்டார்க்கு ஆல்ரெடி முன்னாடியே தெரிய வந்திருக்கும். தானோஸை ஈஸியாக டிஃபீட் பண்ணியிருக்கலாங்க. என்னப்பா நீ ஹாப்பி, ஏன்ப்பா இப்படி பண்ணுற நீ? பட் ஆப்வியஸாக உனக்கு இங்கே வேலை கிடையாது, நீ போயிட்டு அப்புறமா வாயேன் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூலை கட்டி பிடிச்சி அமைச்சு வச்சுருவாங்க. அண்ட் டெட்பூல் கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் பின்னாடி இருக்க அந்த போஸ்டரை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் எக்ஸ்போன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கல. கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சரில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸ்டார்க் எக்ஸ்போ, அதுக்கான போஸ்ட்டு தான். அதை தொடர்ந்து டெட்பூல் 2 முடிஞ்ச உடனே தன்னால் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஆன்டி ஹீரோ ஃபார்மேட்லேருந்து நம்ம டெட்பூல் ரிட்டையர் ஆகிறாரு. 6 வருஷம் கழிச்சு இப்போதைக்கு மாடர்னில் நம்ம டெட்பூல் ட்ரைமேக்ஸுங்கிற ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2018 + 6 இயர்ஸ், அதாவது 2024 இல்லைனா 25 ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் நடக்குது. நம்ம டெட்பூலுக்கு அவருடைய டே டு டே லைஃப் வந்து சுத்தமாக பிடிக்கல. பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் நாங்கள் சண்டை போடணும்னு ஆசைப்பட்டேன்னா என் லாக்கரில் தான் போய் சூட் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிப்பாரு. ஸோ பீட்டர் தான் கிட்டத்தட்ட நம்ம டெட்பூலுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டராக வர மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக டெட்பூல் 1 and 2ல நீங்கள் பார்த்தீங்கன்னா டெட்பூலோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக டிஜே மில்லர் நடிச்ச அந்த வீசல் கேரக்டர் தான் காமிச்சிருப்பாங்க. பட் நடுவில் இவர் ஒரு சின்ன அலிகேஷனில் மாட்டியிருக்க அந்த காரணத்தினால இந்த படத்தில் அவரை கேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம பீட்டரை டெட்பூலோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக மாற்றிருப்பாங்க. இன்னைக்கு டெட்பூலோட பர்த்டே வர கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து 2 பேருமே சைக்கிளில் போகும்போது நம்ம டெட்பூல் மட்டும் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடக்கிறத நோட் பண்ணுறாரு. சப்வே ஸ்டேஷனில் இருக்கவங்க எல்லாருமே இப்போதைக்கு டெட்பூல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க சாதாரண நாட்கள் கிடையாது, ஆப்வியஸாக டிவியே தான். பட் அதை பற்றி பெருசாக கண்டுக்காம டெட்பூல் இப்போதைக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவார். அந்த இடத்துல சர்ப்ரைஸ் பார்ட்டிலாம் நடத்திட்டு இருப்பாங்க. செம ஃபன்னாக இருக்கும். நம்ம டெட்பூல் எல்லாரும் கூடயுமே பேசுகிற மாதிரி சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. நம்ம தொப்பேந்தர் யாரோ ஏர்பாட்ஸ் காணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாரு. அதே மாதிரி பிளைண்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பவுடர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டெட்பூல் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் கெவின் ஃபெய்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் எப்பா அப்படின்னு சொல்லி ஃபெய்கேவோட பேரை அஃபிஷியலாகவே இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கெவின் ஃபெய்கேவோட பேரை கேட்குறோம்னு நினைக்கிறேன். அண்ட் உண்மையாகவே ஆக்சுவலாக அந்த படம் எடுக்கும்போது கெவின் ஃபெய்கே இப்படி ஒரு ரூல்ஸ் போட்டாராங்க. அந்த ரூல்ஸே இந்த படத்தில் ஒரு ஜோக்கா மாற்றிருக்காங்க பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் டெட்பூல் பக்கை பார்த்து பேசிட்டு அப்புறம் பக்கு பேச வர அந்த சமயத்தில் உன்னதான் நான் பேச வேணான்னு சொன்னேன், மறந்துட்டியா, நோ ஸ்பீக்கிங் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. எப்படா சொன்னார் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா டெட்பூல் 2ஓட டெலிட்டட் சீன்ல பக்கு டெட்பூலுக்கே மோட்டிவேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி அருவா போட்டுட்டு இருப்பாரு. இனிமே உனக்கு பேசுற டைலாகே கொடுக்க கூடாதான்னு சொல்லி அந்த படத்தில் டெலிட்டட் சீன் சொன்ன ஒரு விஷயத்தை அப்படியே இந்த படத்தில் கண்டினியூட்டி மிஸ் பண்ணாம கொண்டு வந்திருக்காங்க. Denial is just one of the 5 stages of grief. Jesus Christ, Buck. No more speaking lines for you. அதையுமே தாண்டி பக்கு பேசுவாரா, என்னடா என்னையே கேட்காம இம்ப்ரூவைசிங் பண்ற, வெட்டி வகுதுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் செஞ்சிருப்பாருங்க. பாவையா, ஜஸ்டிஸ் ஃபார் பக்கு. இந்த இடத்துல ஸ்டிப்பராக அந்த வெனஸை வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவளை காப்பாற்றுறதுக்காக தான் டெட்பூல் டைம் ட்ராவல்லாம் பண்ணியிருப்பாரு. பட் கடைசியில் வெனஸா உன் கூட இருந்தால் நான் செத்துருவான் போல, நான் தனியாகவே வாழ்ந்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி பிரேக்கப் பண்ணி வச்சிருக்கீங்க. பாவங்க என் தலைவன். பட் அந்த சமயத்தில் கேக் வெட்டும்போது மேக் எ விஷ் அப்படின்னு சொல்ல கரெக்டாக அவர் மனசில் என்ன நினச்சி அந்த கேண்டில் ஊந்தான்னு தெரியல. அந்த சமயத்தில் கரெக்டாக டிவிஏ மெம்பர்ஸ் வந்து கதவை தட்டுவாங்க. டிவிஏ மெம்பர்ஸை அவர் வேற ஒரு வேலைக்கு வந்திருக்க மாதிரி தான் நம்ம டெட்பூல் நினச்சிருப்பாரு. பட் உண்மையிலே இவங்க வந்தது நம்ம டெட்பூலை அடிச்சு கூட்டு போக சாதாரணமாக கூப்பிட்டுருந்தாலே வந்திருப்பானேடா, எதுக்குடா சண்டைலாம் போடுறீங்க. ஆனால் அந்த இடத்துல தான் நம்ம டெட்பூலோட அந்த விக்கையுமே பிடிச்சி எடுத்துருப்பாங்க. அந்த விக்கோட பார்க்க டெட்பூல் ஒரு வித்தியாசமாக தான் இருந்தார். இந்த இடத்துல தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டர் பேரடாக்ஸை பார்க்குறோம். லோக்கி சீரீஸில் மோபியஸ் கேரக்டரை பார்த்துருப்பீங்களா. உண்மையில அந்த கேரக்டரே பேரடாக்ஸ் இன்ஸ்பிரேஷனில் வந்த ஒரு கேரக்டர் தான்.
பேரடாக்ஸ் தான் டெக்னிக்கலாக டிவியோட ஜட்ஜ் அண்ட் எக்ஸிக்யூஷனராக இருப்பார். இப்போ தான் அந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த படத்தில். பாவங்க, நீ அந்த கேபிளோட மிஷினை யூஸ் பண்ணதுக்காகலாம் உன்னை கூட்டு வரல, உன்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கான காரணமே வேறு, என் கூட வா எல்லாத்தையுமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் டிவியை நம்ம டெட்பூலுக்கு சுற்றி காமிப்பார் பேரடாக்ஸ். இதில் ஒரு முக்கியமான சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக படத்துலேருந்து டெலீட் பண்ணியிருப்பாங்க, இப்போதைக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதில் நம்ம டெட்பூல் ஆக்சுவலாக இந்த பக்கம் எனக்கு மல்டிவர்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும்டா, நான் என்ன டாக்டர் ஆண்ட் அந்த குவாண்டம் வேர்ல்ட்ஸ் ஆஃப் மேட்னஸ் அந்த படத்தை பார்க்கல நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கலாச்சிருப்பாரு. Your universe is not the only one in existence. Oh, please, you think I haven't seen Dr. Ant in the Quantum Burst of Madness? அதாவது ஆண்ட்மேன் அந்த குவாண்டமேனியாவும் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ், இது ரெண்டுமே எம்சியூக்குலாம் மல்டிவர்ஸை டீல் பண்ண அந்த படங்கள். அது ரெண்டுமே நான் பார்த்து தான் வரேன், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காரு. இந்த சீன் ஆக்சுவலாக படத்தில் டெலிட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே எலிவேட்டருக்குள்ளே பேசிக்கிற சீக்வன்ஸுமே டெலிட் பண்ணியிருப்பாங்க. இல்லை பேரடாக்ஸ் கொஞ்சம் எல்லை மீறியே பேசியிருப்பாரு. பட் அதை தொடர்ந்து தான் ஆப்வியஸாக நம்மளுடைய அந்த ஆப்ரேஷன் இடத்துக்கு வந்துட்டோம், இங்கே பாரு அப்படின்னு சொல்லி காமிக்க அந்த இடத்துல தான் அவெஞ்சர்ஸ்ங்கிற ஒரு விஷயத்தை இந்த பக்கம் டெட்பூல் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது வேற ஒரு யூனிவர்ஸ்கிட்டே நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டெட்பூல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. உன்னை நான் சூஸ் பண்ணலை, என்னை விட எனக்கும் மேலே இருக்க ஒருத்தர் தான் உன்னை சூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் அ ஹையர் பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரடாக்ஸை இந்த பக்கம் டெட்பூலை கூட்டிகிட்டு வரல, அவருக்கு மேலே ஒருத்தங்க இந்த மாதிரி டெட்பூலை உள்ள கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. லோக்கியா இருக்குமோ, அண்ட் லோக்கி ரெஃபரன்ஸுமே ஆக்சுவலாக அந்த சீக்வன்ஸில் இருக்குது. இந்த ஓரத்தில் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா வர்சஸ் லோக்கி அந்த ஒரு ஃபைட் சீனை ப்ளே பண்ணி காமிச்சிருப்பாங்க. அண்ட் எல்லா சீன்லேயுமே ஆக்சுவலாக கேப்டன் அமெரிக்காவை தான் நம்ம டெட்பூல் பார்க்குறாரு. ஸோ அதனால் வாய்டுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம ஜானி ஸ்டாமை பார்த்து கேப்டன் அமெரிக்கா நெஞ்சத்தில் தப்பு இல்லை தானே, நாமளும் அப்படி தான் நினச்சிருப்போம் கரெக்டாக. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்லைன் பிரான்ச்சஸுமே காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லோக்கியில் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லைன் ஒரே சீர்கோடாக தான் இருக்கும். உள்ளேருந்து ஒரு பிரான்ச் வெளில வந்தாலும் இந்த பக்கம் எல்லாருமே போய் ப்ரூன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. பட் இந்த இடத்துல எல்லா பிரான்ச்சஸுமே லைக் சைட் பை சைட் தொடர்ந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்குது. லோக்கி அதை புது மரமாக மாற்றிருக்காருல, ஸோ மோஸ்ட்லி எல்லா டைம்லைனுமே ஒரு ரூட் மாதிரி வேர் மாதிரி ஆக்ட் ஆகுது. அதை சூப்பராகவே இந்த ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நம்ம தோர் ஆக்சுவலாக இந்த பக்கம் டெட்பூலை பார்த்து எழுதிட்டு இருப்பாரு. வை இஸ் தோர் க்ரைன்னு சொல்லி அப்போ கேட்ட கேள்விக்கு இப்போ இருக்க பதிலே சொல்லலை, மேபி சீக்ரெட் ஹவுஸில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சீன் அப்படியே தோர் டார்க் வேர்ல்டு வந்து அதே சீனை அப்படியே கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐ மீன் தோர் டார்க் வேர்ல்டில் அவர் வந்து ஃபுல் ஸ்லீவ் போட்டுப்பாரு, இந்த இடத்துல ஹாஃப் ஸ்லீவ் தான் இருக்குது. அண்ட் ஆப்வியஸாக அந்த இன்ஃபினிட்டி வாருக்கு முன்னாடி தோர் ராக்னராக்ல எல்லா கண்ணிலே ஒரு கோடு போட்டிருப்பாங்களே, அந்த கோடு தழும்புமே இந்த இடத்துல நம்ம தோர்க்கே ஆட் பண்ணியிருக்காங்க. பட் தோர் எதுக்கு அழுதாருன்னு சொல்லி எது வரைக்கும் தெரிலங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கிழக்காம பண்ணுங்க. இந்த இடத்துல நான் சீக்ரெட் டைம்லைனுக்குள்ளே போகிறேன்னு சொல்லி செம்ம எக்ஸைட் ஆன டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு ஓடி வந்து சக்கிட் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக கேமராவை பார்த்து பேசுவார். பக்கத்தில் இருக்கிற பூம் பாக்ஸ் மைக்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ லிட்டரலாக அவர் வந்து ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணாரு. பட் இது எல்லாமே டெட்பூலோட மைண்டில் தான் நடக்குது. ஏன்னா அடுத்த ஃப்ரேமில் நீங்கள் நோட் பண்ணி பாருங்க, அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. ஸோ விச் மீன்ஸ் டெட்பூல் ஆக்சுவலாக மென்டலாரா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்குன்னு மற்றவங்க எல்லாருமே எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல இந்த பேரடாக்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான், தனியாக பேசிட்டு இருக்கா அப்படி தானே நினச்சிருப்பாரு. இந்த ஒரு ஆல்டர்னேட் ஆங்கிள் வந்து ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓடி வந்து நான் ஐ எம் ரெடிப்பா எங்கே சைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்கேன். நோ பேப்பர் ஒர்க், இது வந்து நம்ம கொஞ்சம் சீக்ரெட்டாக தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேரடாக்ஸ் சொல்லி மழுப்புவார். நோ பேப்பர் ஒர்க்குன்னு சொல்லுவார். லோக்கி சீசன் 1 லோக்கியை பேப்பர் ஒர்க் பண்ண தான் அனுப்பியே வச்சிருப்பாங்க. அண்ட் டிவிக்குள்ளே எல்லா விஷயங்களுமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பேரடாக்ஸ் இந்த இடத்துல நோ பேப்பர் ஒர்க்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். மற்றவங்களுக்கு அது முக்கியமாக ஹையர் டிவிக்கு தெரியாத விஷயங்களை, புறக்கணிக்கப்பட்ட விஷயங்களை தான் பேரடாக்ஸ் மெயின்டைன் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நோ பேப்பர் ஒர்க்குன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையிலேயே இதை சூப்பராக ஹிண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறதுலாம் நான் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு தேவையான சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல தான் நம்ம டெட்பூலுக்கான புது சூட்டை வந்து கொடுப்பாங்க. செம்ம அமேசிங்கான ஒரு சூட்டில் அண்ட் கட்டானாஸ் அடாமண்டியத்தால் உருவாக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த இடத்துலையுமே ஒரு டெலிட்டட் சீன் இருக்குது. என் சூட்டும் என் ஷூவும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா கலாச்சிருப்பாரு. இந்த சீன் ஆக்சுவலாக ஆப்பிள் விஷன் ப்ரோக்காகவே உருவாக்கப்பட்ட வாட் இஃப் ஸ்பெஷல் எபிசோடில் இருக்கும். அதை இப்போதைக்கு டெலிட்டட் சீனாக அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அவர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு குட் பை சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த இடத்துல நம்ம பேரடாக்ஸ் பொத்திக்கின்னு சொல்லிட்டு வாப்பா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு தான் டெட்பூல் போயிட்டு வந்திருப்பாரு. அழகாக பேரடாக்ஸுமே அவன் யூனிவர்ஸ் அழைச்சிட்டு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு உன்னால் திரும்ப அந்த யூனிவர்ஸ்க்கு போகவே முடியாது, அந்த யூனிவர்ஸை நான் டைம் ரிப்பரை வச்சு நான் அழிக்க போகிறேன், உன் யூனிவர்ஸில் இருக்கேன் ஆங்கர் பீயிங் செத்துட்டான், அந்த ஆங்கர் பீயிங் தான் லோகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இப்போதைக்கும் யூனிவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டிகே ஆகிட்டு இருக்கு. அது வரைக்கும் என்னால் காத்துட்டு இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் எல்லாருமே இதை வந்து கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போதைக்கு மொத்த அத்தாரிட்டி மாறி இருக்க அந்த சமயத்தில் நான் டிவியை கண்ட்ரோல் எடுக்கணும்னா சில முக்கியமான மெர்சிக்கல்ஸ் நான் பண்ணி தான் ஆகணும். அந்த வகையில் உன் யூனிவர்ஸை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி டெட்பூல் கிட்டே சொல்லுவார். இப்படி கேட்டிருக்க எவனாவது சும்மா இருப்பானாங்க, என் யூனிவர்ஸை காப்பாற்றாண்டா இதுக்கு முன்னாடி நான் வந்து டைம் ட்ராவல் பண்ணி போறான்னு தக்காளி அதே வேலை நீ அழிக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பட்டுன்னு பேரடாக்ஸ் மூக்கிலே குத்திட்டு கையில் இருக்க அந்த டெம்பாட்டை ஆட்டி போட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாரு. ஸோ அங்கேருந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைட் சீக்வன்ஸ் கூட கனெக்ட் ஆகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம டெட்பூல் கையில் அந்த உல்வரினோட கிளாஸை மாட்டிக்கிட்டு அதை வச்சு எப்படி சண்டை போகிறதுனே தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாருங்க. ஏன்னா நம்ம உல்வரின் ஆக்சுவலாக அந்த கிளாஸ் கூடவே சேர்ந்து கனெக்ட் ஆகி இருப்பாரு. அவருடைய முழு பாடியுமே அடமெண்டியமாக இருக்க அந்த காரணத்தினால அவருக்கு எக்ஸ்ட்ரா புல்லிங் பவர் இருக்கும் டெட்பூலை காட்டிலும். பட் டெட்பூல் இந்த கிளாஸை வச்சு அவர்
அவர் குத்தி அதை ரிட்டர்ன் எடுக்க முடியாமல் செம கஷ்டப்பட்டு இருப்பாரு. பக்கத்தில் இருக்க ஒரு டிவி ஏஜென்ட் மேக் இட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா மேன்கோல்ட் ட்ரைட் இட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. மேன்கோல்ட் வந்து இதுக்கு முன்னாடி லோகன் படத்தை டைரக்ட் பண்ண டேரக்டர். அவர் நம்ம உல்வரினோட அந்த கதையை மொத்தமாக முடிச்சு அதை ஸ்டாப் பண்ண பார்த்தாரு. மேன்கோல்ட் அதை ட்ரை பண்ணாரு, பட் அதை நாங்கள் முடிக்க விட மாட்டோம் அப்படிங்கிறத லைட்டாக ஹிண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எதில் வந்து டிவி ஏஜென்ட்டு கனடாலன்னு வந்து ஒரு கேவலமான சூப்பர் ஹீரோடா நீ அப்படின்னு சொல்ல நம்ம டெட்பூல் என்ன நினச்சாருன்னு தெரியல, சட்டுன்னு காண்டாகி கீப் மை கண்ட்ரிஸ் நேம் அவுட் ஆஃப் யர் மவுத் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கடைசி டிவி ஏஜென்ட்டை கில் பண்ணுறதுக்காக தன்னுடைய அந்த கத்தி எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த டைலாக்கா இதுக்கு முன்னாடி யார் சொன்னா ஞாபகம் இருக்கா? My country's name out of your fucking mouth. Keep my wife's name out your fucking mouth. ஆஸ்கார் வில் ஸ்மித்தை எவ்வளோ அழகாக கலாச்சிருக்காரு பார்த்தீங்களா? இங்கேருந்து கிளம்புனவர் தான் ஏகப்பட்ட உல்வரின் வேரியன்ஸை தேடி போயிருப்பாரு. மொத்தம் அந்த படத்தில் 9 உல்வரின் வேரியன்ஸ் அப்பியர் ஆகியிருப்பாங்க. காமிக் அக்யூரேட் ஷார்ட் கிங் உல்வரின். நம்ம டெட்பூல் இந்த உல்வரினா ஷார்ட் கிங்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. பட் உண்மையிலேயே காமிக் புக்கில் உல்வரின் இந்த ஹைட்டு தாங்க 5.3 அங்குலம். ஐ மீன் டெக்னிக்கலாக பார்க்கும்போது நம்ம பீட்டை பார்க்குறதுக்கால ஸ்பைடர்மேனை விட உல்வரின் குள்ளம். யோசிச்சு பாருங்க, மூவிஸில் நீங்கள் ஹியூ ஜாக்மேனை 6 அடி ஹைட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து காமிக் அக்யூரேட்டாகவே இல்லைன்னு சொல்லி பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வாய் அடைக்கிறதுக்காக தான் டெக்னிக்கலாக இந்த இடத்துல குள்ளமான ஒரு உல்வரினை இறக்கி விட்டுருக்காங்க. நம்புறேன் இந்த சைஸில் இருக்க உல்வரினை பார்க்கறதுக்கு நீங்கள் ரெடியாடா அப்படின்னு மார்வல் கலாய்க்கிற போது எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த இடத்துல டெட்பூல் கூட ஷார்ட் கிங்குன்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம உல்வரினை மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. ஸோ ஸ்டில் அவர் குள்ளமாக இருந்தாலும் அதே ஹியூ ஜாக்மேன் ஃபேஸ் தான் இருக்குது. செம்ம ஃபெரோஷியஸாகவும் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவர் தான் காமிக் அக்யூரேட் ஹைட் உல்வரின். நீங்கள் சொல்லுங்கள், இந்த உல்வரின்ல படத்தில் பார்க்க எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க? காமிக் அக்யூரேட் வேணுமா வேணாமா கீழே காம பண்ணுங்க. அதை தொடர்ந்து ஒரு அழிஞ்சு போன உலகத்தை காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பத்திக்கின்னு எரியும் போது அங்கே இருக்க உல்வரின் ஒரு கையை இழந்து சவுத்தில் சாஞ்சிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவருடைய அந்த கோட் ட்ரெஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக்ல தான் இருக்கும். அண்ட் நம்ம டெட்பூலை பேசவே விட்டுருக்க மாட்டாரு. தக்காளி எங்கே வந்து யார்கிட்ட கை நீட்டுற அப்படிங்கிற மாதிரி ஏறி குத்தி டெட்பூலை பொழக்க ஆரம்பிச்சிருவாரு மனுஷன். பேச விட்றாங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம டெட்பூல் கதறாத குறை தான். இங்கே இருக்க அந்த உல்வரின் வெப்பன் எக்ஸ் உல்வரின். ஸோ வெப்பன் எக்ஸில் தான் எல்லா உல்வரின்ஸும் உருவாக்கப்பட்டாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுன்னு புரியுது. இவருடைய பேரே வெப்பன் எக்ஸ் தான். இவர் எர்த் 295 இயர்ஸ் ஆர் த ஏஜ் ஆஃப் அப்போகலிப்ஸ் உல்வரின் சொல்லுவாங்க. இந்த சமயத்தில் அப்போகலிப்ஸ் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக அந்த உலகத்தை டேக் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. நிறைய எக்ஸ்மென் வந்து செத்துருப்பாங்க. அதில் நம்ம உல்வரின் அண்ட் ஜீன் கிரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரா அப்போகலிப்ஸை எதிர்த்தும் இந்த பக்கம் சென்டினல்ஸை எதிர்த்தும் போராடிட்டு இருப்பாங்க. இந்த உல்வரின் அகைன் செம்ம வைல்டாக இருப்பாரு, செம்ம ஃபேரலாக இருப்பாரு. ஐ மீன் எப்போதுமே பெர்சர்க்கர் மோட்லேயே இருப்பார் மனுஷன். பேச்சே கிடையாது, ஒன்லி வீச்சு தான். அவருடைய முடி கூட கிட்டத்தட்ட ஒரு மிருகம் போல கண்ணா பின்னான்னு வளர்ந்துருக்கும். அண்ட் அவருக்கு ஒரு கை இருக்காது. சைக்ளாப்ஸ் கூட நடந்த சண்டையில் இந்த பக்கம் சைக்ளாப்ஸ் இவருடைய கையை வெட்டி எடுத்துருவாப்ல. கை தான் இருக்காது, பட் பிளேட்ஸ் அவரால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த உல்வரின் நீங்கள் டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த உலகம் பாசிபிளி அப்போகலிப்ஸால டேக் ஓவர் பண்ணப்பட்ட உலகமாக இருக்கலாம். ஜீன் கிரே பக்கத்தில் எங்கேயுமே இருந்த மாதிரி தெரியல. பட் சுற்றி இருக்க இடமே பற்றி எரியிற அந்த சமயத்தில் பாசிபிளி டார்க் ஃபீனிக்ஸ் வந்திருப்பாங்களோ டவுட் தான். பட் புசு புசு மண்டையோட இந்த பக்கம் அந்த உல்வரினை பக்கம் நல்லா தாங்க இருந்துச்சு. அதை தொடர்ந்து ஒரு கசினோவில் இந்த பக்கம் கோட் சூட் ஒயிட் கலர் கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு ஒரு உல்வரின் சீட் ஆடிட்டு இருப்பாரு. அவர் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நிக் ஃபியூரி மாதிரி ஒரு பேட்ச் இருக்கும். எஸ், இந்த உல்வரின் பேரே பேட்ச் தான். இவர் ஆக்சுவலாக நம்ம உல்வரின் தான். ஐ மீன் லைக் மெயின் டைம்லைன் காமிக் உல்வரின். ஒரு கட்டத்தில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்மேனாக இருக்கிறது போர் அடிக்குதா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி மத்ரிப்பூரில் தன்னுடைய ஐடென்டிட்டியை மாற்றிக்கிட்டு இந்த நிக் ஃபியூரி மாதிரி ஒரு பேட்சை சும்மா போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. லைக் நம்ம உல்வரின் தான், பட் ஆல்டர்னேட் ஐடென்டிட்டி பேட்ச்னு சொல்லி ஒரு வித்தியாசமான பேர் அவர் மாற்றிக்கிட்டு மத்ரிப்பூரில் சுற்றிட்டு இருப்பாரு. ஸோ விச் மீன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய அந்த கசினோ மத்ரிப்பூரில் இருக்க கசினோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு ஆல்டர்னேட் ஐடென்டிட்டிக்காக தான் அந்த பேட்சுங்கிற ரோல் எடுத்துருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. மற்றபடி நம்ம உல்வரின் தான். ஸ்டோரி அண்ட் டைம்லைன் எக்ஸாக்ட்லி சேமாக இருக்க அந்த கருத்தினால இதில் பெருசாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. மத்ரிப்பூரில் சில இடங்களில் ஸ்பை வேலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அதெல்லாம் ஃபன்னாக இருக்கும். கிரே ஹல்க்குமே உள்ள இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. ஸோ கிரே ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹல்கோட ஒரு இன்டெலிஜென்ட் ஃபார்மில் ஜோ ஃபிக்ஸட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜோ ஃபிக்ஸட் ஹல்கை பாசிபிளி இந்த சீக்வன்ஸில் காமிச்சிட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் எப்படி பார்த்தாலும் இங்கே இருக்கிறது நம்ம உல்வரின் வித் பேட்ச். ஸோ அதனால ஒரு பேர் பேட்ச் உல்வரின். அதை தொடர்ந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கேமியோ யார் தெரியுமா? கவில்ட்ரி. நம்ம டெட்பூலே கொடுத்த பேர் தான் கவில்ட்ரி. ஹென்ரி கேவில் அஸ் உல்வரின். இது ஒரு அமேசிங்கான கேமியோ. GTA San Andreasல வர CJ மாதிரி படியன் டெனிம் ஜீன்ஸ்லாம் போட்டுக்கிட்டு மனுஷன் பைக் ரெடி பண்ணிட்டு இருப்பாப்ல. ஐ மீன் இது ஆக்சுவலாக நம்ம உல்வரினோட காஸ்டியூம் தான். பல இடங்களில் போட்டிருக்காரு. முக்கியமாக எக்ஸ்மென் 3ல அந்த காஸ்டியூம் போடுற மாதிரி நீங்கள் பார்த்துருக்கலாம். கேவில்ட்ரினோட இந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா அன்கேனி எக்ஸ்மென் இஷ்யூ 453 அந்த காமிக் கவர் இஷ்யூக்கான ரெஃபரன்ஸாக தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த லுக் இந்த லுக்கும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுல. அண்ட் மற்றவங்களை காட்டிலும் கேவில்ட்ரின் அந்த கிளாஸை வெளில எடுக்கிறதுக்காக கையை லோட் பண்ணுவார். இது எக்ஸாக்ட்லி மிஷன் இம்பாசிபிளுக்கான அந்த ரெஃபரன்ஸ்க்கு. பத்தாவது வரைக்கும் நம்ம டெட்பூல் கூட நீங்கள் வந்துட்டியா நல்லது, அந்த எதிரில் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த ப்ரொடியூசர்ஸ் அவனுக்கு ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிசியாக கலாச்சிருப்பாரு. பச்சையாக டிசின்னு சொல்லனாலும் அதை நீங்கள் பேசும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன்.
கெவில்ட்ரின் செம கோவத்தோட இங்கேருந்து கிளம்புறியால வாய்க்கில் கத்தி விட்டு சுத்தவான்னு சொல்லி ஒரே அடி இந்த பக்கம் டெட்பூல் தூக்கி அடிச்சிருப்பாப்ல. நல்லா இருந்துச்சு அந்த கேமியோ வந்து செம்ம அன்எக்ஸ்பெக்டட் கேமியோ. பட் நான் பார்த்த டெட்டில் நிறைய பேர் இன்ஸ்டன்ட்டாக அவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கல, கொஞ்சம் லேட்டாக தான் கண்டுபிடிச்சாங்க. டெட்பூல் சூப்பர்மேன் சொல்லி கத்திருந்தா அது நல்லா இருந்திருக்கும். பட் எனிவேஸ் கெவில்ட்ரின் பார்த்து எத்தனை பேர் ஷாக் ஆனீங்கன்னு சொல்லி உங்கள் தசைக்கில் கவருங்க. மனுஷன் செம்ம பில்டாக இருக்காப்ல, ஹியூ ஜாக்மேனோட பயங்கரமாக இருக்காரு. ஸோ ஒரு ஃபியூச்சரில் உல்வரினா வந்தால் நல்லா இருக்குமா அதுமே கீழே சொல்லிட்டு போங்க. அதை தொடர்ந்து காட்டுக்கு நடுவில் ஒரு ஓலை குடிசைக்கு முன்னாடி கேப் போட்டுக்கிட்டு கவுபாய் ஃபார்மில் இந்த பக்கம் நம்ம ஓல்டு மேன் லோகனை காமிச்சிருப்பாங்க. எஸ், அங்கே இருக்குது ஓல்டு மேன் லோகன். லுக்குமே சூப்பரான ஒரு லுக்கு. காமிக்லேயுமே சில இடங்கள் இந்த மாதிரி ஓல்டு மேன் லோகன் கேப்லாம் போட்டு வருவார், செம்ம ஃபன்னாக இருக்கும். ஆக்சுவலாக லோகன் படமே ஓல்டு மேன் லோகனோட இன்ஸ்பிரேஷனில் எடுக்கப்பட்டது தான். ஸோ அதை தொடர்ந்து இங்கே இருக்க ஓல்டு மேன் லோகன் செம்ம வயசானவராக இருக்காருங்க. இறங்கி வந்து சண்டைலாம் போட முடியாது அப்படின்னு சொல்லி கன்னை வச்சு சுட்டுட்டு இருப்பாரு. நல்லா இருந்துச்சு பார்க்க. ஸோ ஓல்டு மேன் லோகனை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுவும் டிஸ்டோபியன் உலகம் தான். இந்த சமயத்தில் ஆக்சுவலாக நம்ம உல்வரின் அவர் எக்ஸ்மென் டீமையும் அது பார்த்தீங்கன்னா படுபயங்கரமாக கொண்டிருப்பாரு. அது ஒரு மிஸ்டீரியோ இலூஷனால நடந்திருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்தில் அப்பேர் ஆன த வர்ஸ்ட் உல்வரின் நம்ம டெட்பூல் கூட பார்ட்னர் அப்பாகி சுற்றிட்டு இருந்தார்ல, அவருமே அவர் உலகத்தில் இருக்க நிறைய எக்ஸ்மென் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரோலில் இழந்து கொண்ட மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இந்த ஓல்டு மேன் லோகன் ஸ்டோரியிலும் ஒன்னாங்கிற ஒரு கேள்வி எழும்ப தான் செஞ்சிருக்கு. அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் டெட்பூல் அண்ட் உல்வரினில் பார்த்தா அந்த உல்வரின் தான் ஃபியூச்சரில் ஓல்டு மேன் லோகனாக மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த லுக்கு நல்லா இருந்துச்சுல. ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஓல்டு மேன் லோகன் கதை கொண்டு வராங்களான்னு பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஏகப்பட்ட எலும்பு கூடுகள் அங்கே விழுந்து கிடக்க அதுக்கு நடுவில் ஒரு எக்ஸ் சிலுவையில் அதை பார்த்தீங்கன்னா நம்ம லோகனை அரைஞ்சிருப்பாங்க. செம்ம ஐகானிக்கான காமிக் புக் போஸ்டருங்க அது. லைக் அன்கேனி எக்ஸ்மென் 251 வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். இங்கே இருக்க அந்த உல்வரினை ஃபீவர் ட்ரீம் உல்வரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமயத்தில் ரீவர்ஸ்ன்னு சொல்ல போகிற ஒரு மியூட்டன் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உல்வரினை இந்த மாதிரி ஆஸ்திரேலியா சைடில் இந்த சிலுவையில் அரைஞ்சிட்டு போயிடுவாங்க. அந்த சமயத்தில் உல்வரினோட அந்த ஹீலிங் ஃபேக்டர் கம்மியாக இருக்கும். உல்வரினை பழி வாங்கி டார்ச்சர் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி அரைஞ்சிருப்பாங்க. இந்த சமயத்தில் நம்ம உல்வரின் ஹீலிங் ஃபேக்டரை திரும்ப நார்மலுக்கு கொண்டு வரது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் அவருடைய பழைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ இந்த இடத்துல அவருக்கு ஏகப்பட்ட கனவுகள் ஹலுசினேஷன் பார்த்தீங்கன்னா உருவாகும். அதனால தான் இந்த உல்வரினை ஃபீவர் ட்ரீம் உல்வரின் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. லைக் மொத்த உலகமே அழிஞ்ச மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்படி நடந்திருக்காது ஃபீவர் ட்ரீம் ஸ்டோரி லைனில். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு வேறு ஸ்டோரி தான். பட் அந்த காமிக் புக் பேனலை ரீக்ரியேட் பண்ண பார்த்துருக்காங்க. அது நல்லா இருக்கு. அண்ட் அதில் ஃபன் என்னன்னு கேட்டிங்கன்னா பாசிபிளி அந்த இடத்துல லோகன் டெட்பூலை ஒரு கனவு மாதிரி நினச்சிருக்கலாம். ஸோ நிஜமாலே இந்த மாதிரி ஒருத்தன் வரல, அது ஒரு கனவாக எனக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். அங்கே இருக்க அந்த உல்வரினுமே பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் மாதிரி தான் காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஐகானிக்கான காமிக் புக் கவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அக்யூரேட்டாக ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த லுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. அதை தொடர்ந்து இந்த படத்தில் உல்வரினோட ஆல்டர்னேட் காஸ்டியூம் ப்ரௌன் அண்ட் yellowல பார்த்தீங்கன்னா அப்பேர் ஆகியிருப்பாரு. ஜான் பிரைன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆர்டிஸ்ட் கீழே உல்வரின் இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரௌன் அண்ட் yellow லுக்கில் தான் அவரை ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த உல்வரின் செம ஃபெரோஷியஸ் ஆனவர். அதே சமயத்தில் பல பேர் கூட சண்டைக்கு போயிருக்காரு. ஹல்க்கு கூட சண்டைக்கு போயிருக்காரு. அதனால தான் இங்கே நம்ம ஹல்க் வர்சஸ் உல்வரின்ங்கிற ஒரு ஃபைட்டு நடக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். இந்த படத்தில் நான் மிஸ் பண்ண ஒரே விஷயம் இருந்தாங்க, ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் அதை டீசர் மாதிரி காமிச்சிட்டு போயிட்டாங்க. பட் உண்மையிலேயே உல்வரின் ஒரு ஹல்கோட காமிக் புக்கில் தான் அப்பேரே ஆனார். ஒரு மர்சனரியா ஹல்க்கு எதிர்த்து தான் அந்த பக்கம் உல்வரின் நின்றுருப்பாரு. ஸோ ஹல்க் வர்சஸ் உல்வரின்ங்கிற ஒரு ஃபைட்டை இந்த ஹியூ ஜாக்மேன் இன்ட்ரோடியூஸ் ஆகி 25 வருஷத்தில் பார்க்கவே இல்லை. மேபி சீக்ரெட் வார்ஸில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதுங்க. ஹல்க் வர்சஸ் உல்வரின் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதுக்கான ஒரு குட்டி டீஸை காமிச்சிருந்தாங்க. அட்லீஸ்ட் அந்த ஒரு ஃபைட்டை ஒரு நிமிஷமாவது காமிச்சிருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அங்கே இருக்க ஹல்கோட அந்த மொத்த கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ரீயூஸ் தான் பண்ணியிருக்காங்க. அது தெளிவாக தெரியுது. பட் எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல அந்த உல்வரினோட லுக்கு நல்லா இருந்துச்சு. ப்ரௌன் அண்ட் yellowல காமிக் அக்யூரேட் லுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வந்தாங்க. ஸோ ஃபியூச்சரில் அந்த காஸ்டியூம் போட்டு அவருக்கான தனி பண்ண வரதானே பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் ஃபைனலி எல்லாருக்கிட்டே அடி வாங்கிட்டு கடைசியில் இந்த பக்கம் வேர்ஸ்ட் உல்வரினோட யூனிவர்ஸ்க்கு நம்ம டெட்பூல் வந்திருப்பாரு. வேர்ஸ்ட் உல்வரின் சொல்கிறதுக்கான காரணம் இந்த உல்வரினால் இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய நிறைய எக்ஸ்மென் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. மற்றவங்களால ஒதுக்கப்பட்ட ஒரு உல்வரின். இவன் தாண்டா நம்மளை பார்த்தோன்னா அடிக்கல, வேறு வழியில் இவனை தான் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா உல்வரின் அங்கே வந்து கூட்டு போக ட்ரை பண்ணுவார். அந்த சமயத்தில் நம்ம உல்வரின் லுக் லேடி அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூலை மென்ஷன் பண்ணுவார். Look, lady, I'm not interested. ஸோ விச் மீன்ஸ் இந்த யூனிவர்ஸில் இருந்தால் லேடி டெட்பூல் வந்திருப்பாங்களோ. பட் எனிவேஸ் இந்த இடத்துல நம்ம உல்வரின் குடிச்சு மட்டையாக அவனை தூக்க ட்ரை பண்ணும்போது டெட்பூல் அவன் சட்டைக்குள்ளே என்ன போட்டிருக்காருன்னு சொல்லி பார்ப்பாரு. அந்த இடத்துல தான் நம்ம உல்வரின் yellow கலர் சூட் போட்டிருக்குதே டெட்பூல் நோட் பண்ணுவார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம உல்வரினோட அந்த yellow சூட்டை ஸ்க்ரீனில் பார்க்குறோம். தாறுமாறாக இருந்துச்சுல. பட் இந்த yellow சூட்டுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சோக கதையே இருக்குங்க. அதை தொடர்ந்து பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம உல்வரினை கொண்டு வந்து பேரடாக்ஸ் முன்னாடி போட்டு இங்கே பாருப்பா நீ கேட்ட மாதிரியே உல்வரினை கூட்டு வந்துட்டேன், இவனை வச்சு என் யூனிவர்ஸை நல்லா சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆங்கர் பீங்களா அப்படிலாம் மாற்றிட்டு இருக்க முடியாது ராஜா, அதுவும் நீ மற்ற எந்த உல்வரினை கூட்டு வந்தாலும் பரவாயில்ல, போய் இந்த வேர்ஸ்ட் உல்வரினை கூட்டு வந்திருக்கேன், அவ யூனிவர்ஸே அவனால் காப்பாற்ற முடியல, யூனிவர்ஸை அப்புறம் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி பேசுகிறது எல்லாத்தையுமே நம்ம உல்வரின் படத்துக்கிட்டே கேட்டுட்டு இருப்பாரு. உல்வரின் ஆக்சுவலாக ஹீலிங் ஃபேக்டர் இருக்க அந்த சமயத்தில் உல்வரினால் ஹேங் ஓவர் ஆக முடியாது. ஸோ பட்டனு பின்னாடி எழுச்சி நிற்பாரு. எழுச்சி நின்று உல்வரினை பார்த்த டெட்பூல் வெல்கம் டு த MCU, இப்போ நீ கொஞ்சம் லோ பொசிஷனில் தான் வந்து சேர்ற அப்படின்னு சொல்லி MCU படத்துக்குள்ளேயே MCU கலாச்சிருப்பாருங்க. இந்த தைரியம் நம்ம டெட்பூலுக்கு மட்டும் தாங்க வரும்.
அப்போ என்ன தாண்டா சொல்ல வர, உன் மேனேஜர் கூப்பிட்டு அவங்க கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையில் டெம்பேர்டு எடுத்து நம்ம பேரடாக்ஸை மிரட்ட மற்றவங்க எல்லாருமே லைக் கொஞ்சம் அமைதியாக இருந்து நோட் பண்ண உடனே டெட்பூல், அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் சீக்ரெட்டாக ரொம்ப ஆஃப் கிரேடாக பண்ணிட்டு இருக்கீங்களா, அதை திருட்டு பசங்களா, உங்களை மாட்டி விடாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கத்தி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த இடத்துல நம்ம பேரடாக்ஸ் டெட்பூல் அண்ட் வுல்வரின் 2 பேருமே ப்ரூன் பண்ணிடுறாப்புல. டெட்பூல் கண்ணை முடிச்சு பார்க்க அவர் முன்னாடி ஆப்வியஸாக நம்ம வுல்வரின் எங்கடா உட்காந்து எனக்கு கோட்டு விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு ரெடியாக இருப்பார். ஸோ வந்து இவங்க இறங்கின இடம் வைடுக்குள்ளே ஏகப்பட்ட ஈஸியில் குளிச்சிருக்கு. முக்கியமாக இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஹெலிகாப்டர் இருக்கு, லெவையத்தான், அதாவது அவெஞ்சர்ஸ் போர்டில் நம்ம ஹல்க் ஒத்தகையில் நிறுத்துவல லெவையத்தான் இருக்கு, கனடா டவர் இருக்குது, இந்த ஒரு சின்ன ஷிப்பை காமிச்சிருக்காங்க, மேபி பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன் ஷிப்பாக இருக்குமோ என்னமோ. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தோரோட அந்த ஹெல்மெட், விங்டு ஹெல்மெட் இருக்குது, அது பக்கத்துலேயே நம்ம கேப்டன் அமெரிக்கா காமிக்கில் ஃபர்ஸ்ட் இஷ்யூவில் அப்பியர் ஆன ஒரு ஷீல்டையுமே காமிச்சிருக்காங்க. நிறைய இடங்களில் கேப்டன் அமெரிக்கா ரெஃபரன்ஸ் இருக்குங்க. அண்ட் டெட்பூல் விழுந்து கிடப்பார்ல, அவருக்கு பக்கத்துலேயே சீக்ரெட் வார்ஸ் இஷ்யூ 5க்கான அந்த காமிக் கவர் வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே இன்க்ரெடிபிள் ஹல்கில் அப்பியர் ஆன அந்த ஒரு சோடாவையுமே வச்சிருக்காங்க. ஸோ சீக்ரெட் வார்ஸ் கூட டெட்பூல் கனெக்ட் ஆக போகிறாருங்கிறத சொல்ல வராங்க போல. அது மட்டும் இல்லாமல் தூரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டில் நிறைய ப்ரூனிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. குப்பை மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து விழுட்டத்தை உங்களால் நோட் பண்ண முடியும். பட் அந்த வந்து விழுற விஷயங்கள் என்னந்தாங்கன்னு தெரில. இந்த இடத்துல கடுப்பான நம்ம வுல்வரின் பார்த்தீங்கன்னா டெட்பூலை போட்டு பொழந்துக்கிட்ட ஆரம்பிப்பார். முக்கியமாக இந்த ஷாட்டு வுல்வரின் டெட்பூலோட முதுகு உடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது ஆக்சுவலாக பேன் நம்ம பேட்மேன் முதுகு உடைக்கிற அதே சீனை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். பிளான் பண்ணி வச்சாங்களான்னு தெரியல, பட் நல்லா இருக்கு அந்த ரெஃபரன்ஸ். இந்த இடத்துல நம்ம டெட்பூல் நம்ம வுல்வரின் யூனிவர்ஸை பற்றி கொஞ்சம் அதிகமாக வாய்விட கடுப்பான நம்ம வுல்வரின் கொய்யால அடித்து கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி 4 கால் பாய்ச்சல் ஓடி வருவாருங்க. இப்படி ஃபெரோஷியஸாக இதுக்கு முன்னே நம்ம வுல்வரினை பார்த்ததே கிடையாது. ஓடி வரது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இந்த கன் இருக்கனால சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அந்த கன்னை தான் குறி வைக்கிறாரு. கன்னை 3 பீஸாக வெட்டுறாரு பாருங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி டெட்பூல் அவருடைய கத்தி வச்சு சண்டை போடுவார். கத்தியை நம்ம வுல்வரினால் வெட்ட முடியாது, ஏன்னா அது அடமாண்டியம். அது மட்டும் இல்லாமல் டெட்பூல் அண்ட் வுல்வரின் சண்டை போடும்போது இந்த சீன் எக்ஸாக்டாக அந்த ஸ்பைடர்மேன் 1ல் நம்ம டோபி மெக்வேர் அண்ட் ஃப்ளாஷ் சண்டை போடுற அந்த சீனுக்கான அப்படியே ரெப்ளிகாமாக தான் எனக்கு தோணுது. அப்படியே லைக் ஃப்ரேம் டு ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மூமெண்ட்டை தான் டெட்பூல் பண்ணுறாரு. இதை இன்டென்ஷனலாக வச்சாங்களான்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்குது. ஸோ ஃபைட்டு கொஞ்சம் ஹெவியாக நடக்க அந்த இடத்துல நம்ம டெட்பூல் அவருடைய 3 கத்தியுமே வுல்வரின் உடம்புல மெடல் மாதிரி சொறி விட்டுருவார், இன்க்ளூடிங் பேபி நைஃப். பட் இந்த இடத்துல கோவமாக இருந்தால் நம்ம வுல்வரினை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி என் யூனிவர்ஸை காப்பாற்ற தான் நான் போராடிட்டு இருக்கேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணனா அவங்களுடைய இந்த டைம் ட்ராவல் டிவைஸை யூஸ் பண்ணி உன்னுடைய பிரச்சனையுமே சரி பண்ணிக்க முடியும், உன் யூனிவர்ஸுமே காப்பாற்ற முடியும், கொஞ்சம் யோசிப்பார் ராஜா அப்படின்னு சொல்லி எப்படியோ நம்ம வுல்வரினை கன்வின்ஸ் பண்ணிடுறாப்புல. அந்த இடத்துல தான் நம்ம கேப்டன் அமெரிக்கா இல்லை ஜானி ஸ்டாமோட என்ட்ரி ஃபேஸாக பார்த்தோன்னா டெட்பூல் அப்படி தான் கன்வின்ஸ் ஆகியிருப்பாரு. சூப்பர் ஹீரோ லேண்டிங்கை போட்டு திரும்ப இந்த சீன்லாம் நீங்கள் தேட்டரில் பார்த்துருக்கணும், சும்மா சில்லறையை செத்தர விட்ட மொமெண்ட்டுங்க. அங்கே தான் கரெக்டாக நம்ம கெசாண்ட்ராவோட அடியாட்கள் உள்ளே வராங்க. மிகப்பெரிய ஒரு கான்வாய் முன்னாடி வருது. ஃபென்டாஸ்டிக் கார், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படவே வரல, பட் ஃபென்டாஸ்டிக் காரை காமிக்கிறாங்க. மேபி இது நம்ம ஜானி ஸ்டாமோட அந்த யூனிவர்ஸ் ஃபென்டாஸ்டிக் காராக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா இந்த ஜானி ஸ்டாமும் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படங்களில் பார்த்த ஜானி ஸ்டாமும் ஒன்றும் கிடையாது. அவர் போட்டிருக்க அந்த காஸ்டியூம் பார்த்தாலே உங்களுக்கு புரியணும்னு நம்புறேன். ஏன்னா இவருடைய இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் லோகோங்கிறது நடுவில் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் 1 and 2 பேர் அந்த ஜானி ஸ்டாம் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும். இவர் போட்டிருக்க அந்த யூனிஃபார்ம் கிட்டத்தட்ட கேப்டன் அமெரிக்கா அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட காம்பினேஷனாக தாங்க இருக்குது. டிஷர்ட்டை மட்டும் தான் ஃபென்டாஸ்டிக் ஃபோரை போட்டிருக்காரு. அவருடைய பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவுக்கான ரெஃபரன்ஸ் தான். பூட்ஸ் முதற்கொண்டு கேப்டன் அமெரிக்கா தான் போட்டிருக்காரு. ஸோ ரெண்டும் கலந்த கலவடவன் அப்படின்னு சொல்ல வராங்க போல. ஃபென்டாஸ்டிக் காருக்கு பின்னாடியே மூன் நைட் சீரீஸில் பேரான அந்த கப் கேக் காரை காமிச்சிருக்காங்க. பக்கத்தில் ஹைட்ரா கார் இருக்குது. அண்ட் ஆப்வியஸாக அந்த டேங்க்கில் இந்த பக்கம் நம்ம டிவி ஏஜென்ட் ஃபஸ்ட்டு பாட்டில் ப்ரூன் பண்ணப்பட்ட பார்த்தீங்களா, அதே டிவி ஏஜென்ட்டை அடைச்சி வச்சிருக்காங்க. அண்ட் சேபர் டூத் வராங்கிற ஒரு விஷயத்த மோப்பம் பிடிச்சி இந்த பக்கம் வுல்வரின் கண்டுபிடிச்சிருப்பாருங்க. பழக்கப்பட்ட ஸ்மெல்லாக இருக்கே அப்படின்னு யோசிச்சாரு. என்னமோ கவலைப்படாதீங்க, இவங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ளேமான்னு சொல்லி எல்லாருக்குமே ஷாக்கு கொடுத்த நம்ம ஜானி ஸ்டாம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரே ஃபயர் பெண்டர் கூட சண்டைக்கு போயிடுவான். பைரோ கூட, ஏன்னா அத்தனை பேர் இருக்காங்க, இந்த ஃபயர் பெண்டர் கூட தான் சண்டைக்கு போயிருப்பியாடா, அவன் அசால்ட்டாக அந்த பக்கம் ஜானி ஸ்டாம் அந்த நெருப்பு உறிஞ்சு வச்சுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதில் அடிப்பட்ட ஜாடி சூப்பர் ஹீரோ லேண்டிங் பண்ண முடியாமல் ஐயோ போச்சேன்னு சொல்லி கீழே வருவார். செம்ம ஃபன்னாக தான் இருக்கும். பட் உண்மையிலே இதை ஆக்சுவலாக நம்ம கிறிஸ்துவான் சர்ச்சு பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை பலமுறை பயபொலியை இறக்கி விட்டு வேடிக்கை பார்த்து விளையாடிருக்காங்க. எத்தனை முட்டை உடஞ்சிச்சுன்னு தெரியலையே. இந்த இடத்துல நான் சொல்கிறபடி கேட்டு என் கூட வந்திருக்கேன், இல்லை கசாண்டா நோவாக்கு பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சேபோட்டு இறங்கி வுல்வரின் கூட சண்டைக்கு வரேன். வுல்வரின் ஜஸ்ட்டு ஒரே ஷாட்டில் இந்த பக்கம் சேபோட்டத்தை கத்தம் பண்ணியிருப்பாரு. சேபோட்டத்தை தலையை எடுத்த நம்ம டெட்பூல் உன் குவீன் ஃபியூரியஸோட தலையை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கடா அப்படின்னு சொல்லி மேட் மேக்ஸை கலாச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் என்னப்பா இந்த இடம் பார்க்குறதுக்கு மேட் மேக்ஸியாக இருக்குது, காப்பி ரைட் போட்டுற மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே பேசியிருப்பாருங்க. நல்லா சரிங்கடா. வுல்வரின் அடுத்து யாருன்னு கேட்க
டோட் வந்து பக்கத்தில் இருக்க அந்த மேக்னெட்டை ஆன் பண்ணுறாரு. எத்தனை பேர் நான் நினச்சி அசால்ட்டாக சமாளிக்கலாம், ஆனால் மேக்னெட் கிட்ட நம்ம இந்த வுல்வரின் எப்போதுமே தோற்று போயிடுறாரு. அடமாண்டியம் இஸ் அ மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ டெட்புலை ஹோல்ட் பண்ணுற மாதிரி வுல்வரின் அட்டாச் ஆகிடுவார். அண்ட் நம்ம டெட்புலோட வெட்டப்பட்ட அந்த கன் பார்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல பட்டு ஒட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சம் ஒரு அக்யூரேட்டான டீட்டெயில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பெரிய கால் வந்து நம்ம வுல்வரின் அண்ட் டெட்புலை அடிக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இது என்ன காலுன்னு தெரியல, டக்குன்னு பார்க்கும்போது ஹல்க் பஸ்டர் கால் மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது. மேபி லைக் அந்த சென்டினல்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, எக்ஸ்பெண்டர் நிறைய அந்த ரோபோட் சுற்றிட்டு இருக்கும், அதோடைய காலாக இருக்க சான்சஸ் அதிகம். ஸோ இப்படி அடிபட்டு விழுந்த நம்ம வுல்வரின் டெட்புலை நம்ம கசாண்ட்ரோமா என்ன பண்ணாங்க, இதுக்கப்புறம் என்னென்ன ஈஸ்டர்ஸ்லாம் ஒழிஞ்சிருக்குன்னு சொல்லி அடுத்த பார்ட் பிரேக் டவுனில் பார்ப்போம். 45 மினிட்ஸை பிரித்து தான் பிரேக் டவுன் போடுறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸில் நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஹிடன் டீட்டெயில் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதை மறக்காம கீழே காமெண்ட் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தான் நல்ல ராசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.